ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி சின்னப்பூ வின்சென்ட் குடும்பத்தினர், டொரண்டோ, கனடா. திரு சின்னப்பூ வின்சென்ட் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே எரேமியா வெளி உலகத்திலிருந்து வருகின்ற துன்பத்தையும் உள் மனதில் இருக்கின்ற துயரத்தையும் நமக்கு நினைவுபடுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில வெளியையும் துன்பமும் உள் மனதிலும் துயரமும் பெற்றவர்களாக வாழ்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை தேடுகின்றோமா? ஆண்டவரை புகழ்கின்றோமா? எரேமியா அவர் ஆண்டவரை புகழ்ந்தார், ஆண்டவரை தேடினார், ஆண்டவரோடு ஜெபித்தார். நாமும் இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற 5வது வார வெள்ளிக்கிழமையில் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாகவும் புகழக்கூடியவர்களாகவும் போற்றக்கூடியவர்களாகவும் வர வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரநிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், உன் இயல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். நான் மனமாற வேண்டும் இறைவா, இறை வாழ்வை அடைய வேண்டும். நான் மனமாற வேண்டும் இறைவா, இறை வாழ்வை அடைய வேண்டும். கல்லான என் மனம் கசிந்திட வேண்டும், முள்ளான என் மனம் மாறிட வேண்டும், முள்ளான என் மனம் மாறிட வேண்டும். மனம் மாற வேண்டும் இறைவா, இறை வாழ்வை அடைய வேண்டும். நான் மனம் மாற வேண்டும் இறைவா, இறை வாழ்வை அடைய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, 10 முதல் 13 வரை உள்ள இறை சொற்றொடர். அந்நாள்களில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர்.
அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதே சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் ஊரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சூழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல் எறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயலுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைப்பதற்காகவே உன்மேல் கல் எறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றியே சொன்னதாலெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய தாய் நாளின் திருப்பலின் வழியாக நிறைவாக உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்நாளிலே இறைவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே இயேசு தன் பணியை செய்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சிமியோன் எவ்வாறு இக்குழந்தையை பற்றி நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறார் நற்செய்தியிலே. லூக்கா நற்செய்தியிலே 2வது அதிகாரம் 34வது வசனத்தில், இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்று சிமியோன் வாக்கானது இவ்வாறு லூக்கா நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது. தம் சொந்த ஊரிலே அவருக்கு எதிர்ப்பு என்று லூக்கா நற்செய்தியிலே 4வது அதிகாரம் 28 30 உள்ள வசனங்களிலே சொல்லப்படுகிறது. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இயேசு என்ன செய்தார்? ஒருவரை அவர் அடித்தாரா, காயப்படுத்தினாரா, துன்பப்படுத்தினாரா? இந்த இயேசு என்ன செய்தார்? இந்த தவக்காலத்தில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பாடுகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் யாருக்காக அவர் இந்த இயேசு படுகிறார் என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் செய்த பாவத்திற்காக தான் என்ற ஒரு செய்தியாக அமைகிறது. இயேசு காயங்களால், சாட்டைகளால், முட்முடிகளால், ஆணிகளால், சிலுவையினால் இவர் அறையப்படுகின்ற பொழுது, ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இதெல்லாம் யாருக்காக ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை நாம் சிந்திக்கின்ற ஒரு செய்தியாக தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே அவருடைய காயங்களே நம்முடைய மன வேதனைகள், அவருடைய காயங்களே நம்முடைய பாவங்கள், அவருடைய காயங்களே நம்முடைய குற்றங்கள், அவருடைய காயங்களே நம்முடைய வேதனைகள் என்று நாம் பல நிலைகளில் இறைவனுடைய வார்த்தைகளை வைத்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த இயேசு நமக்காக நல்லதை செய்த இயேசு, நமக்காக நல்லதை சொல்லிக் கொடுத்த இயேசு, உண்மையை சான்று பகர்ந்த இயேசு நமக்காகவே சிலுவையிலே அறையக்கூடியவராக மாறுகிறார். எனவே இந்த நற்செய்தியிலே வாசிப்பது போல நாம் சிந்தித்து இந்த தவக்காலத்தில் மனம் மாற வேண்டும் என்பதற்காக, நாம் இயேசுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவேதான் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே இயேசு தன் பணியை செய்தார். நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று, நலம் பெற வேண்டும் என்று, குணம் அடைய வேண்டும் என்று, வாழ்வு பெற வேண்டும் என்று, மீட்பு பெற வேண்டும் என்று இந்த இயேசு நமக்காகவே அவருடைய எதிர்ப்புகளை, பிற எதிர்ப்புகளை ஏற்றுக்கொண்டார், வாழ்வையை நமக்கு கொடுத்தார். எனவே அப்படிப்பட்ட இயேசுவை நாம் எப்படி இந்த தவக்காலத்தில், இந்த ஒரே வாரம் தான் இருக்குது, அடுத்த வாரம் இன்னும் ஒரு 3 நாள், 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா குருத்து நாய், தாவீது மகனுக்கு ஓசானா என்று வசைமொழி அவரை வாழ்த்தி, அவரை வாயார புகழ்ந்து பாடி, அவரை வசைமொழி ஆடி நாம் சிலுவையிலே அறைய இருக்கிறோம். எனவே இந்த இயேசு நமக்காக நல்லதை செய்த இந்த இயேசுவை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் பார்க்கிறோம், அவரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்விப்பட்டு அவமானப்படுத்தவும், வசைமொழி புரிந்தும் தோற்கடிக்கவும் பல முயற்சிகள் அவரது வாழ்வாகவே ஒரு சிலுவையை பாதையாக கல்வாரியை நோக்கி அவரது பயணம் நெருங்குவதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் யாருக்காக செய்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்காக செய்கிறார், எனக்காக இந்த வாழ்வை கொடுக்கிறார் என்று ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் மனம் மாறக்கூடியவர்களாக வாழ வேண்டும். இந்த யூதர்கள் இங்கே சிந்திக்கின்ற அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இந்த இயேசு இப்படி நல்லதை சொல்லி கொடுத்து விட்டால், இந்த மக்கள் எல்லாம் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் நமக்கு வர வேண்டிய அனைத்தும் கிடைக்காமல் போய்விடுமோ என்பதற்காகவே அவர்களுடைய செயல்பாடுகள், எண்ணங்கள் இங்கு இருக்கிறது. நாமும் இந்த யூதர்களைப் போல நம்முடைய எண்ணங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக தான் இயேசு இந்த நாளிலே இந்த வார்த்தையின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார்.
எனவே இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, உண்மைக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர், உண்மையை எடுத்துரைத்தவர், நமக்கு வாழ்வு இருக்கிறது, இறந்தாலும் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் என்ற அந்த வாழ்வை நமக்கு கொடுத்தவர், நம்மை எல்லா நிலைகளிலும் உயர்த்தியவர் என்ற இயேசுவை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம்? சிலுவையில் பார்க்கின்றோமா அல்லது நம்முடைய உள்ளத்திலே நல்லவர்களாக பார்க்கிறோமா என்பதை தான் இயேசு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இந்த தவ காலத்தில் நாம் மனம் மாறுவோம். கடவுள் இருக்கிறாரா என்று கேட்கின்ற உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அவர் உண்மையிலேயே அவர் மகன் வாயிலாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம், மனம் மாறுவோம், மீட்படைவோம், வாழ்வு பெறுவோம். தெய்வீக கல்வாரி வழியில் அவரோடு இணைந்து நம் வாழ்நாள் எல்லாம் பயணிப்போம். தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ஆமென். எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீர் கல்வாரி மலையில் இறந்தாயும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலினை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் உம்பில் பலிபீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பும் அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்வுணர்வை பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் அன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் உமது நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் இதனோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மக்களுக்காகவும் உச்சரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் நிலநடுக்கங்களாலும் விபத்துக்களாலும் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரவரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பெறாமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருதுக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி சின்னப்பூ வின்சென்ட் குடும்பத்தினர், டொரண்டோ, கனடா. திரு சின்னப்பூ வின்சென்ட் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி